வந்து தண்ணி வசதி இல்லை, இந்த மாதிரி சுகாதார சீர்கராக சாக்கடை சரி பண்ணுங்க. மூடி இல்லை, மூடி இல்லாமல் வயசு புரியாதெல்லாம் இந்த மூடி இல்லாமல் கடைக்கு வர்றாங்க, கீழே விழுந்து அடிபட்டு போயிடுறாங்க. நானே போன வாரம் கீழே விழுந்துட்டேன். இது குறித்து சொன்னால் நாங்கள் மூடி போடுவோம்னா இது வரைக்கும் போடவும் இல்லை. முதல் இந்த சாக்கடை சுத்தப்படுத்துகிறாங்களா? இந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார், அவர் இருக்காரா என்னன்னே தெரியல. ஊராட்சி செயலாளர் 2 ஊரையும் பார்க்குறாராம். ஏன் ஆடலூருக்குன்னு தனி ஊராட்சி செயலாளரை போடலாம்ல? தண்ணி வசதி இல்லை. அதே மாதிரி 100 நாள் வேலையில் முறைகேடு நடக்குது. சுகாதார ஊருக்கு வந்து மெயின் வந்து சுகாதாரம் தானியா. நீ பூரா காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்கு, பூரா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ரெட்டல் நாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்படி சுகாதாரம் இல்லாமல் இப்படி சாக்கடை இல்லாமல் வந்தால் அந்த ஊரில் இருக்கிற வியாதி வந்தால் யார் பொறுப்பு? நாளைக்கு 2 பேர் செத்து போனதுக்கப்புறம், காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து ஓடி வந்து என்ன பண்ண போகிறாங்க? அதனால்